رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்கள சந்திக்கிறதுக்காக இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பழக்கமாக 2 பேரும் சந்திக்கிற பழக்கம் உண்டு. அப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரையும் கிராஸ் பண்ணி ஒருத்தர் போனார். அவரை பார்த்து இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க சிரிச்சா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த போறாருல்ல நாளைக்கு இந்த நேரம் இருக்க மாட்டாரு, அவருடைய லிஸ்ட் என்கிட்ட வந்துருச்சு, நாளைக்கு அவருடைய ரூல் அல்லாஹ் முடிய சொல்லியிருக்கான் அப்படின்னு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்தாங்க. நம்ம கணக்கில் சொல்றதா இருந்தால் மௌத்தா ஒரு வயசு இல்லை, சாதாரணமாக ஒரு சின்ன வயசு தான். வேற என்ன பண்ண முடியும்? நல்லா உத்தரவு போட்டா இஸ்ராயலும் நடவடிக்கைக்கு ஆயத்தம் ஆகிட்டாரு. இஸ்ராயல் போயிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மேட்டரை மறந்துட்டாங்க. ஒரு 3 மாசத்துக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெருவுக்கு வர்றாங்க. யாருடைய ஊரை நாளைக்கு பிடிப்பேன்னு இஸ்ராயல் சொன்னாரோ அவர் போயிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியமா போச்சு. மலக்குமார்கள் நம்ம ஊர் ஆளுகள் மாதிரி இல்லைல்ல, ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு போகலாம் முடியாது. எப்படி ஒரு மிஸ் ஆனாரு, 3 மாசமா அவர் வாழ்றாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட கேட்க முடியாது. உன்னை நேரத்தை அன்னைக்கே பிடிப்பேன்னு சொன்னாரு, இன்னும் பிடிக்காம விட்டுருக்காருன்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய ரகசியம். பேசாம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்த உடனே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னங்க அன்னைக்கு சொன்னீங்க நாளைக்கு பிடிப்பேன்னு, அந்த 3 மாசமாச்சு போயிட்டு இருக்காரு அப்படின்னு. எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். அவர் பிடிக்கணும்னு தான் அல்லாஹ் சொன்னா, நான் பிடிக்கிறதுக்காக வந்துட்டேன், அவர் ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டாரு, அதனால அல்லாஹ் சொன்னா ஒரு 40 வருஷம் தள்ளி போடணும்னு சொன்னான். அதனால இங்க ஒரு 40 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, 40 வருஷம் தள்ளி போகுதா, அப்படி என்னத்தை அவர் செஞ்சுட்டாருன்னு கேட்டாங்க. அப்போ இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாம பேசிட்டு இருக்கும்போது அவர் போனார்ல, அவர் போகும்போது அவருடைய வீட்டில் மனைவி மக்கள் ரொம்ப பட்டினியா இருந்தாங்க, பசியா இருந்தாங்க. அவர்கிட்ட பணம் இல்லை, ஏதோ கொஞ்சோடு பணம் இருந்தது. அந்த பணத்துல அந்த பிள்ளைகளுக்காக உணவு வாங்கிட்டு போனார். அப்படி போகும்போது எதிர்த்தாப்புல ஒருவர் வந்து, நான் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, ரொம்ப பட்டினியா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது தரக்கூடாதான்னு சொன்னாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சாப்பாடு அவர்களே கொடுத்தாரு. வீட்டில் நம்ம பிள்ளைகள்லாம் பட்டினியா இருக்குது, மனைவி பட்டினியா இருக்காட, நானும் பட்டினியா இருக்கிறோமே அப்படின்னு அவர் எதையுமே யோசிக்கல. நான் பசிக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் கையில பணத்தை கொடுத்துட்டாரு, உணவை கொடுத்துட்டாரு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சதுனால ஒரு 40 வருஷம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், தள்ளி போட்டுட்டான் அப்படின்னு. அப்ப நமக்கு என்ன விளக்குது அப்படின்னா, தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, சொன்னா சந்தோஷப்படுவார், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். பெருமானார் சதத்தோ தவத்தும் அல்லாஹ். அதாவது அந்த பாட்டை எழுதினவர் இந்த ஹதீஸ்ல இருந்து காப்பி அடிச்சிருந்தான். ஏன்னா ஹதீஸ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. பெருமானார் சொல்றாங்க, சதத்தோ தர்மம் தருத்தும் கல்லாஹ, கல்லாவை தட்டும், கல்லாவை மாற்றும், தலையெழுத்த மாற்றும். அதுல பலவிதமான உள் விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஒரு ஏழையினுடைய பசியை போக்கும் போது 40 வருஷம் அவருடைய ஆயுள் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அதன் மூலமா பலவிதமான அபிவிருத்திகளை வச்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாத அவங்கள பார்க்கறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க பக்கத்துல வந்து அவங்களுடைய தலையில கை வச்சாங்க. தலையில கை வச்சு தலையை தடை விட்டாங்க. தடை விட்டு சொன்னாங்க, பிள்ளைகளுடைய நேரம் நெருங்கிருச்சு, மௌத்து நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோம்னா அவங்க கண்ணை திறந்தாங்க.
கண்ணை திறந்து அந்த சஹாபி பார்த்துட்டு ஒரு 3 சென்டென்ஸ் சொன்னாங்க, 3 வார்த்தைகள், 3 விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு அல்லாஹ் சொல்லி பார்த்தாங்க. அவன் சொன்ன 3 வார்த்தை, லைத்தரு கான காமிலா, லைத்தரு கான வடீதா, லைத்தரு கான ஜதீதா. இப்படி 3 வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி பார்த்தாங்க. அவங்களுக்கு ஜனாசா கொண்டு அடைக்காச்சு, எல்லாம் முடிச்ச பின்னால சஹாபிகள் கேட்டாங்க, வஃபாத்தாகும்போது 3 சென்டென்ஸ் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சிலதாசன் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லைண்டா, ஒரு மனிதர் மௌத்தாகும் போது சொர்க்கத்தினுடைய ஆளா இருந்தால் சொர்க்கத்தை பார்த்துட்டு மௌத்தா போவார், நரகத்தினுடைய ஆளா இருந்தா நரகத்தை பார்த்துட்டு அப்படின்னு அவரு கத்துவார், கதறுவார். அந்த கதறலோடு அவருடைய நூறு வெளியாகிடும். இவங்க சொர்க்கத்தை பார்த்தாங்க. அது சொர்க்கத்தை பார்க்கும்போது சொர்க்கத்தில் ஒரு வித்தியாசமான இடம் இவருக்காக தயாரிக்கப்பட்டிருக்குது. அந்த தயாரிக்கப்பட்ட இடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு முன்னால நின்ற மகக்கிட்ட கேட்டாரு, இந்த இடம் எனக்கு எதனாலன்னு கேட்டாரு. இந்த இடம் எனக்கு எதனால அப்படின்னு கேட்ட உடனே அந்த மலக்கு சொன்னாங்க, ஒரு நாள் நீங்க வீட்டில் இருக்கும்போது இரவு நேரத்துல ரொம்ப கடுமையான குளிர், ஒரு வழிபோக்குறவரும் உங்க வீட்டு கதவை தட்டினாரு. தட்டி ரொம்ப குளிருது, எனக்கு போர்த்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சால் தரக்கூடாதான்னு கேட்டாரு, ஒரு போர்வை தரக்கூடாதான்னு கேட்டாரு. உடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்க வீட்டுல புது போர்வை ஒண்ணு இருந்தது, பழைய போர்வை ஒண்ணு இருந்தது. நீங்க அந்த பழைய போர்வையை கொடுத்தீங்க. கொடுத்து அவர் அந்த போர்வையை போர்த்திக்கிட்டு அவருடைய குளிர் போயிடுச்சு. போன உடனே சந்தோஷம் அவர் துவா செஞ்சாரு, என் கஷ்டத்தை போக்குன மாதிரி அல்லா என்னுடைய கஷ்டத்தை போக்குவானாங்க அப்படின்னு துவா செஞ்சாரு. அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கிட்டான். அதனால இந்த இடம் உங்களுக்கு அப்படின்னு அந்த மலக்கு சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க, லைத்தருக்கான ஜதீதா, புதுசை கொடுத்துருக்கிறாங்க. பழச கொடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் அப்படின்னா நம்ம எதை கொடுத்துருக்கலாமே, புதுசை கொடுத்திருக்கலாமே என்று அவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் அடுத்து அவங்க சொன்ன வார்த்தை, அதே மனிதர் இன்னொரு விஷயத்தை காட்டி இது எதனால எனக்குன்னு கேட்கும்போது அந்த மலக்கு சொன்னாங்க, நீங்க வீட்டுல இருந்தீங்க, உங்களுடைய வீட்டினுடைய நிலவரம் அன்னைக்கு ஒரு ரூபி தான் உங்களுக்கு இருந்தது, நம்மகிட்ட உங்களுக்கு இருக்குது. அன்னைக்கு ஒரு ரூபி தான் உங்கள்கிட்ட இருந்தது. அதை சாப்பிட்றதுக்காக நீங்க ஆயத்தமாகும் போது ஒரு ஏழை வந்து அதை கேட்டாரு. கேட்ட உடனே நீங்க சொன்னீங்க, இருக்கிறது ஒண்ணு, நீயும் பசி நானும் பசி, அதனால 50-50, உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு அவருக்கு பாதியை கொடுத்தீங்க. அந்த பாதியை சாப்பிட்டவங்க அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அவர் சொன்னாரு, என்னை மகிழ்வித்தது போல அல்லாஹ் உன்னை மகிழ்விப்பானாக அப்படின்னு அவர் துவா செஞ்சாரு. அந்த துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்ட காரணத்தால இந்த கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சொன்ன உடனே படுத்து கிடக்கிற இவரு சொல்றாரு, லைத்தருக்கான காமிலா, முழு ரொட்டியும் கொடுத்திருக்கிறார். பாதி கொடுத்ததுக்கு இவ்வளவு சொன்னா நாம் பேசாம முழுசே கொடுத்திருக்கலாமே என்று அவர் சொன்னார். 3வது ஒரு இடத்தை காட்டி இது எதனால அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த மலக்கு சொன்னாங்க, நீங்க ஒரு நாள் உங்களுடைய வாகனத்துல வந்தீங்க, நம்ம எல்லோருக்கும் நடக்கிற காரியம் தான். உங்களுடைய வாகனத்துல வந்தீங்க, வரும்போது ஒரு வயது முதிர்ந்தவர், நடக்க முடியாதவர், இந்த வீட்டில் ஒன்று கொடுத்தா, ஒட்டகத்துல ஏற்றி அந்த தெருவில் ஒன்று கொடுத்தா அப்படின்னு சொன்னாரு. சொன்னவங்க நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவருடைய வாகனத்துல ஏற்றி, உங்களுடைய வாகனத்துல அவரை ஏற்றி அவருடைய வீட்டில் கொண்டு நீங்க டிராப் பண்ணீங்க. அவர் சந்தோஷப்பட்டாரு. நடக்க முடியாது என்ன சுமந்து நீ வந்த மாதிரி ஒன்னு அல்லா சொர்க்கத்தில் சுமப்பானாக அப்படின்னு அவர் துவா செஞ்சாரு. அந்த துவாவை ஏற்றுக்கிட்ட அல்லா இந்த கிஃப்ட உங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனிதர் சொல்றாரு, அந்த மனுஷன் போகக்கூடிய இடம் இன்னும் தூரமா இருந்திருக்காதா, லைத்தருக்கான வடீதா இன்னும் தூரமா இருந்திருக்காதா. பாரு மனுஷன் பக்கத்து தெருவிலே இறங்கிட்டாரு. பக்கத்து தெருவில் இறங்குறதுக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் அப்படின்னா, ஒரு 2 ஊர் தள்ளி போயிருந்தாருன்னா என்னுடைய கிஃப்டினுடைய அளவு கூடுமே என்று அவர் வருத்தப்பட்டு வஃபாத்தானாரு என்கிற செய்தி நமக்கு என்ன தெரிய சொல்லுதுன்னா, மறுமை நாடுல யார் வருத்தப்படுவான்னா அமல் செய்யாதவங்க வருத்தப்படுறதில்லை. இதுக்கு அமல் செஞ்சவர் தானே, செய்யாதவரா இவர். மறுமையில யார் வருத்தப்படுறா, நாம இன்னும் செஞ்சிருக்கலாமே, இன்னும் கொடுத்திருக்கலாமே,
இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஒரு 2 எத்தீம் குழந்தைகள்கிட்ட இருந்து அந்த இடத்தை வாங்கினாங்க. சாதாரண ஒரு சின்ன குடிசை. அந்த இடத்தை வாங்கி அதில் ஒரு மேலே ஒரு பேரித்த மரத்தினுடைய ஓலைகளை வச்சு ஒரு குடிசை மாதிரி போட்டாங்க. மின்பர்ல ரசூலுல்லாஹ் நின்னா தலை தட்டும், மழை பெஞ்சா தண்ணி பெருமானாருடைய முகத்தில் விழுந்து தாண்டி வெளியே கிளம்பும், தலையினுடைய மண்ணு சுடும். இதுதான் மஸ்ஜிதுல் நபவி ஆரம்ப காலம். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொன்னாங்க, தொடர்களே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தை வாங்கி பள்ளிக்கு வக்ஃப் செய்யறது யாரு? அப்படி செய்யறவருக்கு சொர்க்கத்துல ஒரு இடத்துக்கு நான் கேரண்டினா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த முழு நிலத்தை தன்னுடைய பணத்துல வாங்கி பள்ளியோட சேர்த்தாங்க. இப்படி சேர்த்து 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 இன்னைக்கு ஒரே நேரத்துல எத்தனை லட்சம் பேர் சொல்லலாம்? 35 லட்சம் பேர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலா வந்து நிக்குது. 1400 வருஷம் ஓடிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனுஷன் ஒரு அமல் செஞ்சா, அந்த சூரத் யாசீன்ல அந்த வார்த்தை வருது, அவர்கள் செய்ததையும் நாம் எழுதுவோம், அந்த செயலினால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் எழுதுவோம். ஆனா என்ன வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தார், பள்ளிவாசலுக்கு ஒரு ஹவுத கட்டி கொடுத்தார். இந்த ஹவுத கெட்டுனதுக்கு அவருக்கு ஒரு நன்மை உண்டாகும். அதுக்கு பின்னால அந்த ஹவுல எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று செய்யறாங்களோ அவங்களுடைய சார்பில் ஒரு நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஒரு செயலுக்கும் கூலி உண்டு, அந்த செயலினுடைய விளைவுக்கும் கூலி உண்டு. அதுதான் அந்த சுனால சொன்னான், நீங்க செய்வதையும் நாம் எழுதுவோம், நீங்கள் செய்ததினால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் பதிவு செய்கிறோம். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு சதகத்தை ஜாரியா, ஒரு நிரந்தரமான தர்மம் என்று ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் அது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம யோசிச்சு பார்க்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிலத்தை வாங்கி பள்ளியில சேர்த்தாங்க அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அந்த பள்ளியில தொழும்போது அந்த தொழுகையாளர்களினுடைய நன்மையின் ஒரு பங்கு யாருக்கு உண்டு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டுனா நன்மைகளை செய்து அபூபக்கர் கோடீஸ்வரராக மாறுவதற்கு காரணம் ஒரு சிறு நிலத்தை அவர் அல்லாஹ்வுக்காக வாங்கி வக்ஃப் செய்தார். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிலையான தர்மம் சதக்கத்தை ஜாரியா என்பது ஒரு மனிதன் மரணித்த பின்பும் அவனுடைய கபருக்கு அதனுடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோன்ற நற்காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாங்குவது தர்மான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு